வெல்கம் டு அனிருத்தா ஆரி ஒர்க். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்லீவ் டிசைன் தான். ஸ்லீவ் டிசைனில் நான் வந்து எலிஃபண்ட் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ணி தான் எலிஃபண்ட் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கார்பன் பேப்பரும் ட்ரேசிங் பேப்பரும் வச்சு வந்து ட்ராயிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டெம்ப்ளேட் இருந்தால் கூட நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். சில டிசைன்ஸ் நான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே ட்ரேசிங் பேப்பர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணி கூட ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ அவுட்லைன் பூராமே வந்து சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம். இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்ளோ அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம போட்டுக்கலாம். எலிஃபண்ட் பீட் ஒர்க் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம இங்கே வந்து டெக்கரேட் பண்ணலாம். இங்கே வந்து நான் வந்து ஜரி த்ரெட் தான் கொடுக்க போகிறேன். அது எப்படின்னு பார்ப்போம். ஜரி த்ரெட் வந்து 2 நூலாக எடுத்துக்கோங்க. 2 நூலாக எடுத்துகிட்டு இப்படியே கிராஸாக கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு சென்டர்லையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து மேலே தூக்காமையும் எதுலேயும் மாட்டிக்காமையும் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிச் நான் போடுறேன். இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம லெக்குக்கு வந்து என்ன வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஆன்டிக் பீடு இங்கே வந்து பிக் சைஸ் பீடு கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ஆன்டிக் பீடு பிக் சைஸ் பீடு கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் நீங்கள் வந்து எது ஒன்றுக்கும் வந்து பால் செயினோ இல்லை ஸ்டோன் செயினோ வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டோன் செயின் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் எல்லாமே வந்து டேமேஜ் பண்ணிடும். பால் செயின் வந்து கருத்து போயிடும். ஸோ வந்து செய்கிற ஒர்க் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நான் வந்து ஆன்டிக் பீடு தான் மோஸ்ட்லி வந்து நான் எல்லாத்துக்குமே கொடுக்கறது. நீங்களும் அதே மாதிரி பிக்கப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து சைடு ஸ்டிச் வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து சைடு ஸ்டிச்சு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பேக் சைடில் வந்து இந்த வாலுக்கு வந்து இன்னும் நம்ம ஸ்டிச் பண்ணலை. இப்போ நம்ம சென்டரில் வந்து பிங்க் கலர் நூல் எம்ப்ராய்டிங் நூல் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எம்ப்ராய்டிங் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா கிராஸாக போட்டுக்கோங்க. எல்லா ஸ்டிச்சும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் வந்து சர்க்கிள் கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து பார்டர் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து சர்க்கிள் கொடுத்துருக்கேன். சர்க்கிளுக்கு வந்து நான் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அடுத்து வந்து பீட் ஒர்க் பண்ண போகிறேன். இங்கே நான் க்ளோ அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்படியே ஒட்டிடுங்க. காஞ்சதுமே சைடு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே கம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு சக்கரி, ஒரு பிங்க் கலர் திலகம் ஸ்டோன் நான் வைக்க போகிறேன். இப்போ நான் சுற்றியும் வந்து ஸ்டோனும் சக்கரையும் வச்சு முடிச்சுட்டேன். இந்த கம் வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரைக்கு மட்டும் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கணும். இங்கெல்லாம் வந்து கேப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் நான் பீட் ஒர்க் கொடுக்க போகிறேன்.
இப்போ நம்ம இந்த சக்கரையில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். இதோட ஃபைனல் லுக் இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச்.